இருந்தாலும் தம்பியை பற்றி பேசாமல் இருக்க முடியல. எல்லாரும் அவர் சொன்னார் நான் சம்பாதிக்கிறதுக்காக வரலன்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய சம்பாதிச்சிட்டிங்க, 7 தலைமுறைக்கு மேலே சம்பாதிச்சிட்டிங்க, இதுக்கு மேலேயும் நிறைய சம்பாதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? புண்ணியத்தை. அதே மாதிரி நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க, எல்லாருடைய அன்பையும். எல்லாரும் வாயிலிருந்து வராத வார்த்தைகள் இல்லை, எல்லாம் வந்துச்சு. அரவணைப்பு, நல்ல ஆர்கனைசர், எல்லா வார்த்தைகளையும் வாங்கிட்டீங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு நல்ல மெய்ப்பர், சிறந்த மெய்ப்பர். அதுக்கு மேல சொல்லணும்னா ஒரு சிறந்த தகப்பன், கண்டிப்பான தகப்பன். ஏன்னா நாங்கெல்லாம் வயசானவங்க தான். எங்க எல்லாரையும் சில சமயங்கள நீங்க போங்க விசில் ஊதி அனுப்புறீங்க, பார்த்து ஜாக்கிரதை ஜாக்கிரதைப்படுத்துறீங்க. நாங்களே மறந்து போனாலும் ஜாக்கிரதைப்படுத்துறீங்க. எங்க சொல்லணுமோ, எதை சொல்லணுமோ அங்க சரியா சொல்றீங்க, சொல்றீங்க. அதுக்கும் மேல முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, நாங்கெல்லாம் தாய்மார்கள் தான். எங்களுக்கு எல்லாரும் ஒரு சிறந்த ஒரு தாய் நீங்க. ஏன்னா எங்க முகம் வாடி இருக்கிறத பார்க்கும் போதே பசி வந்துச்சு குழந்தைங்களுக்கு. சாப்பாடு போட்டுறீங்க. ஒரு போட்ல அவ்வளோ கூட்டத்துல தலை வலிக்குது, ஒரு டீ கிடைக்குமான்னு சுத்தி பார்த்துன்னு இருக்கேன். அங்க டீ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க. சான்ஸே இல்லை. யாராலையும் அந்த மாதிரி செஞ்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. உண்மையாவே சொல்றேன். பெத்த பிள்ளைங்க கூட போயிருந்தா அவங்க பார்த்துக்க வேண்டியது கடமை தான். அது கடமையாவும் இருக்கலாம், அன்பாவும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இது வந்து இவ்வளவு கடமையோ இவ்வளவு இதுவா செய்யணும்ன்றது அவசியம் இல்லை. கடமையா செய்யலாம். ஆனா இவ்வளவு அன்போடையும் அரவணைப்போடையும் எல்லாத்துக்கும் மேல சொல்லணும்னா, சொந்த குழந்தைகளை கொண்டு போய் வர்றது எப்படி பொறுப்பு இருக்கோ அவ்வளவு பொறுப்பா, அதுக்கு மேலேயே கொஞ்சம் பொறுப்பாவே நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஃபுல் இதையும் போடுறீங்க, எஃபெக்டையும் போடுறீங்க ஓடியாங்க. நைட்டு 3 மணிக்கு நான் எழுந்து வந்து நிக்கிறேன். அப்போ உங்க முகத்துல அந்த சிரிப்பை தான் பார்த்தேன். எங்கடா என்ன பேய் மாதிரி வந்து நிக்கிறேன்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் கடுக்கடுப்பா ஆவீங்களா? யாரா இருந்தாலும் ஆவாங்க, நானே தான் ஆவேன். ஆனா அப்போ கடுப்பா இல்லை. நீங்க எப்ப கடுக்கடுப்பா இருக்கீங்க நீங்க தெரியலையோ, உங்க மைண்ட்ல எடுத்ததோ உங்க முகத்துல இல்லை. இதே ஸ்மைலி ஃபேஸை தான் நான் பார்த்துருக்கேன். உங்களை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் பொறுமையா இருக்கணும், எல்லாரையும் சரியா வழி நடத்தணும். நாம சரியா இருந்தா நம்ம கீழே இருக்கிறவங்கலாம் இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எனக்கு நடக்கவே முடியல. நான் வந்து ஒரு மைசூர் ட்ரிப்புக்கு போக வேண்டியது ஆளு. அதாவது பேஷண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட். ஏதோ ஒரு கடல் புண்ணியத்தில் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க சாருடைய புண்ணியம் தான். நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். அவருக்கும் மேல உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கடவுளுடைய அனுகிரகம் எப்பவுமே குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு எல்லாருமே வாழ்த்துறாங்க. நானும் அதை சேர்ந்து வாழ்த்துறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாருன்னு சொல்றது எனக்கு விருப்பமே இல்லை. நான் எங்க பிள்ளைய தான் நாங்க பாக்குறோம். எல்லாருமே அப்படிதான் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருடைய வாயிலிருந்தும் வராத இந்த தொண்டை வரைக்கும் நிக்கிற இந்த வார்த்தையா தான் இருக்கும். வாயிலிருந்து எல்லா சார்பாகவும் நான் சொல்ற வார்த்தை, எங்க எல்லாருடைய பிள்ளையாவும் தான் நீங்க இருப்பீங்க. எப்பவுமே நீங்க என் வாழ்க்கையில எப்பவுமே நீங்க நல்லா இருக்கும்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன். வாழ்க்கையுடைய ஒரு ஓரத்துல நினைப்பு இருக்கிற போது ஒரு வாரத்துல நீங்க இருப்பீங்க, எல்லாருக்கும் இருப்பீங்க. எனக்கு கண்டிப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. விளம்பரப்படுத்துறதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன். விளம்பரப்படுத்துறதுக்காக கொடுத்தீங்கன்னு தான் நினைச்சேன் உண்மையாவே. அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னேன். நேற்று லாஸ்டா வரும்போது அந்த கேப் எல்லாத்தையும் வச்சுட்டேன். எதுவுமே முக்கியம் இல்லை, கேப் ஒன்று இருந்தா போதும். எங்க நாத்தனார் கேட்டாங்க, என்ன நீ எல்லாத்தையும் விட்டீங்க, கேப் இருக்குல்ல, இது இருந்தா போதும். இந்த நம்பரை வச்சு கான்டாக்ட் பண்ணோம்னா எங்க இருந்தாலும் வந்து ஒரு பிடிச்சின்னு போயிடுவாரு. அந்த கேப் ஒன்று இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது உண்மையாவே அந்த கேப் எவ்வளவு மகத்துவமானதுன்னு. உண்மையாவே பிரில்லியன்ட் ஐடியா சார். இது நல்ல ஐடியா தான். ஏன்னா எல்லாரும் கேப் கொடுத்துட்டாங்க, ஆரஞ்சு கலரு ரெட் கலர் எல்லாம் பார்த்தேன். ஆனால் அந்த ஃபோன் நம்பரோட அவங்க நீங்கள் கொடுத்துருந்தது தான் ஸ்பெஷலிஸ்ட். ரொம்ப சரியான விஷயம் அது. எங்களுக்கு அது ரொம்ப நம்பிக்கையான அந்த வார்த்தைக்கு சொல்ற மாதிரி இல்லை. அது